அம்மன் கோவிலின் 55வது ஆண்டு பொங்கல் விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வைகை ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து வந்து அம்மனுக்கு 150க்கு மேற்பட்ட பால் குடங்களும் அக்கினி செட்டிகளும் மேலும் பறவை காவடி அலகு குத்துதல் போன்ற விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது.
இவ்விழா 55 ஆண்டுகளாக சீரும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை அம்மனுக்கு வீதி உலா பூத்தொட்டு ஊர்வலம் நடைபெற இருக்கு. நாளைக்கு காலையில முளைப்பாரி ஊர்வலம் எடுத்துட்டு போறோம். நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாபெரும் சிறப்பான ஒரு அன்னதான விழா. அன்னைக்கு சாயந்தரம் திருவிளக்கு பூஜை, ஒரு 1000 பேருக்கு மேல திருவிளக்கு பூஜை நடத்துறோம். இந்த விழா வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 55வது வருஷம். இதை விழா கமிட்டி சீரும் சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். கோயிலின் சிறப்பு அம்சங்கள் வேண்டுனவரம் கேட்டவரம் கொடுத்துக்கிட்டு இருக்கா ஆத்தா. வர்றவங்களுக்கு இங்க கும்பிட்டுட்டு போறவங்க எல்லாத்துக்கும் காலத்துல இருந்து 56 பாத்துங்க. இந்த ஏரியா விண்ணாவரம் உருவானதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். 56வது வருஷம் பொங்கல் கொண்டாடுறோம்னா இந்த அம்மனை வச்சுதான் இந்த ஏரியா உருவானது. இந்த ஏரியா உருவானது காரணமே இந்த அம்மன் தான். இந்த அம்மனோட ஆரம்பம் நம்ம ஏரியா. இந்த தெருவுல முத சின்ன கோயிலா இருந்தது அந்த இடம். வெறும் சின்ன சிலையா வச்சு அம்மனை சிறுசா வச்சு வணங்கணும். இன்னைக்கு 55 வருஷமா பெருசா உருவாகி கோயில் நல்ல சிறப்பான முறையில ஊர் போட்டுற அளவுக்கு உலகம் போட்டுற அளவுக்கு சிறப்பா வந்திருக்கு. கேட்ட வரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ஆத்தா. எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது. எல்லாரும் சிறப்பான முறையில வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி.